வரலாற்றில் நடந்தது என்ன என்று நார்மலா வந்து நம்ம டே டு டே நடந்தது போடுறதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள்கள் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறோம். இதுல என்னன்னா 1952 ஆண்டு ஏப்ரல் 17 நாடாளுமன்றம் இந்தியாவுக்காக அமைந்த தினம் இன்று. மெட்ராஸ் ஸ்டேட், இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு இருக்கோம், அந்த டைம்ல மெட்ராஸ் ஸ்டேட், அதுல மொத்தம் 75 சீட் இருந்தது. நாடாளுமன்றத்தில் 75 சீட் இருந்தது. 75 சீட்டும் காங்கிரஸ் கட்சினாலும் நம்ம ஜெயிச்சு மொத்தம் 489 சீட்டு வந்து இந்தியாவுக்காக அமைச்சு நம்ம இந்தியா லெவல்ல வந்து பார்லமெண்டம் அமைஞ்ச தினம் தான் இன்னைக்கு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து இந்தியாவோட வளர்ச்சி என்ன, இந்தியாவோட பொருளாதாரம் என்ன, அப்புறம் மொழி வழி மாநிலங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து எதை நான் மெயினா அதை மென்ஷன் பண்றேன்னா, நம்ம இன்னைக்கு தமிழ்நாடுன்னு இருக்கிறதுக்கு அதுதான் ஒரு முக்கியமான விஷயமே. இன்னைக்கு முன்னாடி வந்து ஆந்திரா, இப்போ வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகான்னு 5ஆ புரிஞ்சிருக்கு. ஒரு டைம்ல 4ஆ இருந்து இப்ப 5 ஆயிடுச்சு. ஸோ மொழி வழி மாநிலமா பிரிஞ்சதுக்கான முக்கியமான நாள் தான் இன்னைக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு. ஒரு தமிழன் போயிட்டு ஆந்திரா வாழ முடியாது, கர்நாடகா ஆள முடியாது, கேரளா ஆள முடியாது. ஆனா மற்ற ஸ்டேட்ல இருந்து வந்து இங்க தமிழ்நாட்டை ஈஸியா ஆண்டுருவாங்க. அதுக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பேர் இருக்காங்க. சோ மொழி வழி மாநிலமா பிரிச்சதுக்கான முக்கியமான நாள் தான் இன்னைக்கு. தமிழ் என்னைக்குமே தோற்காது.